ஒசூர் பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற புகாரின் அடிப்படையில் ஒசூரில் உள்ள முக்கியமான சூப்பர் மார்க்கெட் அனைத்திலும் மெழுகு கோட்டிங் போட்ட ஆப்பிள் விற்கிறதாக எங்களுக்கு தொடர்ந்து புகார் வந்ததன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறையும் ஒசூர் மாநகராட்சி சுகாதார அலுவலர்கள் சார்பில் இணைந்து ஒரு மாஸ் ரைடு ஆய்வு நடத்தியதில் ராமநாயக்கன் ஏரி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு 15 கடைகளில் நம்ம ஆய்வு நடத்தினோம். ஸோ அதில் உள்ள ஆப்பிள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஆப்பிளில் மெழுகு கோட்டிங் போட்டது தெரிய வந்தது. ஸோ அந்த மெழுகு கோட்டிங் போட்டதை இனிமேல் பொதுமக்களுக்கு விற்காதீங்க, நீங்கள் ஆப்பிள் வாங்குறப்பயே செக் பண்ணி பார்த்து வாங்குங்க, வாங்கி வில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை மீறி அவங்க ஆப்பிள் மெழுகு கோட்டிங் போட்டு விற்றாங்கன்னா பொருட்கள் பறிமுதல் செய்து அதற்கு உண்டான பெனால்ட்டி நாங்கள் போடுவோம். ஸோ அதை மீறி விற்கிற பட்சத்தில் இந்த கடைகள் எல்லாமே சீஸ் பண்ணி கடைகளை அப்புறப்படுத்துவோம். நெல்லை மாவட்டத்தில் கோயில் மடத்து நிலங்கள், தனியார் பண்ணையார் நிலங்கள், இதுதான் நிறைய விவசாயிகள் குத்தகை விவசாயம் செய்து வருகிறோம். அவங்களுக்கு எந்த கணக்கெடுப்பும் இல்லை. டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட பட்டா வந்ததுனால பட்டாதாரர் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க முடியுங்கிற ஒரு கோரிக்கை இன்னைக்கு முன்னு இருக்குது மத்திய மாநில அரசு. இதை கைவிடப்படணும். காரணம், முப்பாட்டங்காலத்திலே சொத்தை வழி தோண்டி வந்திருக்கவன் இன்னைக்கு பாகப்பிரிவினை பண்ண முடியாமல் ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான். குத்தகைதாரருங்கிற லிஸ்ட்டை ரிஜிஸ்டர் இன்றைக்கு இல்லாமல் போனதுனால அடங்கல் பட்டா பயிர் செய்த பாத்தியப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி கிடையாது. அப்படி வரப்போகும்போது பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்த குத்தகை விவசாயம் இன்றைக்கு முழுவதும் பாதிக்கப்படுகிறது. பட்டா வைத்திருக்கவர் யாரோ இறந்து போயிருந்தா கூட இன்னைக்கு அவரை எழுப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லுத நிலைக்கு விவோ சான்றிதழ் வாங்க முடியல. நெல் அறுவடை செஞ்சு அதை நாங்கள் கொண்டு போட்டோம்னா அதுக்கு நீங்கள் அடங்கல் சிட்டா கேட்க போகும்போது அந்த உயிரோடு இருக்கவங்க உங்களுக்கு எழுதி தந்ததை கொண்டு வந்து கொடுத்தா கூட இன்னைக்கு அவங்க மறுக்கிறாங்க. இப்போ விவசாயம் அந்த நிலைக்கு தள்ளப்படுது. இந்த ஓடை ஆட்டையம்பாலத்துக்கு மேலே தயிர் பாலத்துலேருந்து உருவாகி இது அப்படியே பள்ளிப்பாளையம் குளத்துப்பாளையம் அப்படியே அந்த வெள்ளப்பாலத்துக்கு குளம் ஒரு 60 ஏக்கர் குளம் சுற்றளவு இருக்குது. அந்த குளத்தில் கலந்து அப்படியே சுண்ணாம்போட வழியாக பிச்சைக்காரம்பள்ளிங்கிற பேரில் ஆற்றுல போய் கலக்குங்க. இந்த இரும்பு கழிவு சம்பந்தம் ரொம்ப மோசமான விஷத்தன்மை வாய்ந்த கெமிக்கலை நேற்று முன்தினம் இரவில் டேங்கர் லாரி மூலமாக கொண்டு இதில் ஊற்றிருக்காங்க. ஊற்றி இப்போ எல்லா கிணறும் எல்லாம் கெட்டு போச்சு. இப்போ இது பூரா இந்த 20, 28, 30 கிணறாட்டு இருக்குது. இது மொத்தமாக இந்த ஓடை விவசாயம் கால்நடைகள் நம்பி இந்த ஓடையை நம்பி தான் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இப்போ பாதித்து ரொம்ப மோசமான சூழ்நிலை, மீன் முதல் கொண்டு இறந்து ரொம்ப துர்நாற்றம் வீசக்கூடிய நிலைமையில் இருக்குங்க. மாசு கட்டுப்பாடு வாரியத்தெல்லாம் முறையிட்ட வகையில் அவங்க எல்லாம் பிடிச்ச 2-3 பேர்த்த இது பண்ணியிருக்காங்க. அவங்களும் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு நம்ம எடுக்கிறோம். இல்லை அப்படின்னா நாங்கள் இது அடுத்த கட்டமான நடவடிக்கை நம்ம இங்கே எல்லாம் 7-8 ஊருக்காரர் சேர்ந்து சாலை மறியல் பண்ணுறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். 22வது டிவிஷன் மாநகராட்சியில் ரோட்டு சாலையில் பிச்சு அடைச்சி தண்ணி மெயின் ரோட்டில் போகுது. 300 மீட்டர் அளவுக்கு தண்ணி போகுது. அந்த பகுதியில் சுகாதாரம் குழந்தைங்க படிக்க ஸ்கூலுக்கு போகிற இடத்துல ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. நிறையா விபத்து நடக்குது. டெங்கு காய்ச்சல் மலேரியா வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மாதமாக இருக்குது. அவங்கள மாதிரி சோசியல் மீடியாவில் எல்லாமே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே போடுறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால் தமிழக வாழ்வுரிமை வச்சு நேரில் மேயர் பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி உடனடியாக நாங்கள் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அவங்க ஒரு நன்றி சொல்லி வச்சுருக்கோம். விரைவில் பண்டி கொடுக்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அவர் பண்டி கொடுக்கலன்னா அடுத்தது நாங்கள் என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா அது பஞ்சாயத்து மாநகராட்சிக்கு சம்மந்தம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எல்லையில் இருக்குது, ரெண்டுமே எல்லை கோட்டில் இருக்குது. ஆனால் அங்கே அடைச்சிருந்தாலும் பஞ்சாயத்தில், ஆனால் தண்ணி வரது பூரா மாநகராட்சியில் தான். இப்போ அந்த என்ன கேட்குறேன், இவங்களுக்குள்ளேயே நாங்கள் செய்ய மாட்டோம் நீங்கள் செய்ய மாட்டோம் ஒரு போயிட்டுருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம், மக்களோட கருத்தில் வச்சு நீங்கள் 2 அதிகாரிகளையும் நீங்கள் கூப்பிட்டு பேசி அதை மக்களுக்கு என்னவோ நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கணும் தான் கேட்குறோம். தமிழக வாழ்வுரிமை வச்சு வலியுறுத்தி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 2 பக்க சிடிசி கார்னர், அதாவது காங்கேயம் கிராஸ் ரோட்ல 2 பக்கத்திலையும் ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி இதற்கு முன்னாடி பெட்டிஷன் போட்டு பல கோடி ரூபாய்கள் பணத்தை கொடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டட உரிமையாளர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய், அதாவது இங்க பின்னாடி பாருங்க நிலா மீன் இருக்கும், இவரெல்லாம் கோர்ட்ல போட்டு 2 தடவை பணம் வாங்கினாரு. பணத்தை கொடுத்ததுக்கு பிறகு அவர்களுக்கு இடத்தை மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நடைபாதைக்காகவும் பாதைசாரிகள் நடப்பதற்காகவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காகவும் விரிவாக்கப்பட்ட இடத்தை
பின்னாடி உங்க பில்டிங்கை கட்டிட்டு ஷெட்டுகளை அமைத்து மறுபடியும் இதை பாருங்க, பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்சிஎஸ் கம்ப்யூட்டர் எங்க வச்சு மறைச்சிருக்காங்கன்னு பாருங்க. மக்கள் நடந்து போற மக்களை ரோட்லயா நடக்கிறான். இங்க எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது தெரியுங்களா? போக்குவரத்து இன்னைக்கு காலையில கூட கேக் வாக் கிட்ட ஒரு ஆட்டோ வந்து ஆக்சிடென்ட் ஆகி மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. இது போன்று பல மக்களுக்கு வந்து விபத்துகள் ஏற்படுது. இரண்டு பக்கத்தில் இருக்கும் அதாவது ஆக்கிரமிப்புகள், அகற்றப்பட்ட ஆக்கிரமிப்புகளை மீண்டும் இவங்க வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. இதை வந்து இந்த அரசு துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏதாவது அவங்க கிட்ட எதிர்பார்த்து விட்டு வச்சிருக்காங்களான்னு தெரியல. ரயில்வே நிர்வாகம் முன்னறிவிப்பு இன்றி மேட்டுப்பாளையம் டு நெல்லை, நெல்லை டு மேட்டுப்பாளையம் ட்ரெயினை கடந்த ஒரு மாதமாக முன்னறிவிப்பின்றி நிறுத்திவிட்டார்கள். இந்த ட்ரெயினை பயன்படுத்தி வந்த காரணத்தால் மக்களுக்கும் பெரிது உதவியாக இருந்தது. அதுவும் வந்து ஸ்கூல் லீவ் விடுற டைம் இந்த மாதிரி ரயில்வே நிர்வாகம் முன்னறிவிப்பு இல்லாமல் நிறுத்துவதனால் மக்கள் பெரும் பாதிப்படுகிறார்கள். இந்த ட்ரெயினானது மேட்டுப்பாளையத்திலிருந்து பொள்ளாச்சி வழியாக திண்டுக்கல், மதுரை, ராஜபாளையம், தென்காசி, குற்றாலம், கடைநல்லூர் அனைத்து பயணியர்களும் நல்லா பயன்படுத்தி வந்த ட்ரெயினை, லாபத்தோடு இயங்கிட்டு இருந்த ட்ரெயினை முன்னறிவிப்பு இல்லாமல் நிறுத்திவிட்டு மேலும் கோயம்புத்தூர் டு தாம்பரம், தாம்பரம் டு ட்ரெயினை 2 ட்ரெயினை நிறுத்திவிட்டார்கள். இது ஒவ்வொரு ரயில்வே வாரியம் என்னவென்றால் ஸ்கூல் லீவ் விடும் டைமும், பொங்கல் டைமும், தீபாவளி டைமும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற டைமை ட்ரெயினை நிறுத்துவது வழக்கமாக இருக்கிறது. இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். பார்சல் சர்வீஸ் முன்னறிவிப்பு இல்லாமல் நிறுத்தின காரணத்தால் இங்கிருந்து தென்னைக்கு உண்டான பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியவில்லை. சிறுபான்மையினர் நலத்துறை மூலமா சிறுபான்மையினர் மாணவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கல்வி உதவி தொகை வேற ஒரு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுது. கேட்டா கல்வி உதவி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. சிறுபான்மையினர் மாணவர்கள் எல்லாரும் கல்வி ரீதியில வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்துக்கான அதாவது அந்த அமைச்சகத்துக்கு இந்த வருடம் வந்து 678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க பட்ஜெட்ல. போன பட்ஜெட்ல 1570 கோடி ரூபாய் கிட்ட பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. பட்ஜெட்ல உள்ள அளவு குறைஞ்சிருக்கு. ஆனா இது சார்ந்து யாருமே கேட்கறது கிடையாது. எந்த ஒரு எம்பியாவது ஏன் சிறுபான்மையினருக்கு கம்மியான தொகை ஒதுக்கீடு பண்றீங்கன்னு கேட்டது நீங்க பாத்துறீங்களா சார்? அவங்க இப்ப வரைக்கும் க்ளோஸ் பண்ணாம சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதை யாரும் பயன்படுத்தலன்றாங்க. பயன்படுத்த வைங்க, அதுதானே உங்களுடைய வேலை. ஜல் ஜீவன் திட்டம்னு நீங்க ஒட்டுறீங்க, பல மத்திய அரசோட திட்டங்களை விளம்பரப்படுத்துறீங்க. சிறுபான்மை மக்களுக்கான விளம்பரங்கள் பண்றது இல்லையே. எந்த டிவிலையாவது காட்டிருக்காங்களா? அரசு மூலமா ஏதாவது ஒரு சேனல்ல ஒளிபரப்பாயிருக்கான்னு சொல்லுங்க. நிச்சயமா கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை நலத்துறை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை நலத்துறை செயல்பாடற்ற நிலையில இருக்குது. அச்சி கமிட்டிக்கு ஆட்களை அமர்த்துறதும் மட்டும் சிறுபான்மையினருக்கான ஒரு வளர்ச்சியா நோக்கி பாக்குறாங்களே தவிர்த்து அவர்களுக்கான கல்வி எதிர்காலத்தை அவங்க பாக்குறது கிடையாது. இப்போ இந்த திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையமானது 25,000 சதுர மீட்டருக்கு மேலான பரப்பளவு கொண்டது. அப்படிங்கும்போது இதுக்கு வந்து சுற்றுச்சூழல் முன் அனுமதி வாங்கிக்கிட்டு அது அந்த சுற்றுச்சூழல் முன் அனுமதி கொடுத்த பிறகுதான் இந்த பேருந்து நிலையத்தோட குழி தோண்டும் பணியை கூட ஆரம்பிக்க வேண்டும் என்பது சட்டம். இந்த சட்டத்தை இவங்க ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா? இவங்க இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாமல் கட்டி முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டமீறலான இந்த பேருந்து நிலையத்தை திறப்பதற்கு துணை முதல்வரை கூட்டு வந்து அதை திறந்து வச்சிருக்காங்க. இது வந்து துணை முதல்வரை வந்து கூட்டு வந்து இதை திறந்தது ஒரு மிகப்பெரிய குற்றம்னே நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து வயலேஷன், நாங்கள் வந்து குற்றம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அதன் கீழ் எங்களுக்கு வந்து பரிசீலனை பண்ணி சுற்றுச்சூழல் பின் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி 2023 திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் விண்ணப்பம் சமர்ப்பித்தது. அந்த விண்ணப்பம் இன்று வரை பரிசீலனை உள்ளதை தவிர இன்று வரை இதற்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படவில்லை. அப்ப இதுக்கு காரணம் யாரு? ஒரு திட்டத்தை செயல்படுத்துகின்ற பொழுது எல்லா சட்ட விதிமுறைகளையும் பின்பற்றி திறக்க வேண்டும். அரசு நிறுவனங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சிறுபான்மையினர் நலத்துறை மூலமா சிறுபான்மையினர் மாணவர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கல்வி உதவி தொகை வேற ஒரு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுது. கேட்டா கல்வி உதவி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. சிறுபான்மையினர் மாணவர்கள் எல்லாரும் கல்வி ரீதியில வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்துக்கான அதாவது அந்த அமைச்சகத்துக்கு இந்த வருடம் வந்து 678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க பட்ஜெட்ல. போன பட்ஜெட்ல 1570 கோடி ரூபாய் கிட்ட பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. பட்ஜெட்ல உள்ள அளவு குறைஞ்சிருக்கு. ஆனா இது சார்ந்து யாருமே கேட்கறது கிடையாது. எந்த ஒரு எம்பியாவது ஏன் சிறுபான்மையினருக்கு கம்மியான தொகை ஒதுக்கீடு பண்றீங்கன்னு கேட்டது நீங்க பாத்துறீங்களா சார்? அவங்க இப்ப வரைக்கும் க்ளோஸ் பண்ணாம சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதை யாரும் பயன்படுத்தலன்றாங்க. பயன்படுத்த வைங்க, அதுதானே உங்களுடைய வேலை. ஜல் ஜீவன் திட்டம்னு நீங்க ஒட்டுறீங்க, பல மத்திய அரசோட திட்டங்களை விளம்பரப்படுத்துறீங்க. சிறுபான்மை மக்களுக்கான விளம்பரங்கள் பண்றது இல்லையே. எந்த டிவிலையாவது காட்டிருக்காங்களா? அரசு மூலமா ஏதாவது ஒரு சேனல்ல ஒளிபரப்பாயிருக்கான்னு சொல்லுங்க. நிச்சயமா கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை நலத்துறை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை நலத்துறை செயல்பாடற்ற நிலையில இருக்குது. அச்சி கமிட்டிக்கு ஆட்களை அமர்த்துறது மட்டும் சிறுபான்மையினருக்கான ஒரு வளர்ச்சியா நோக்கி பாக்குறாங்களே தவிர்த்து அவர்களுக்கான கல்வி எதிர்காலத்தை அவங்க பாக்குறது கிடையாது. ரயில்வே நிர்வாகம் முன்னறிவிப்பு இன்றி மேட்டுப்பாளையம் டு நெல்லை, நெல்லை டு மேட்டுப்பாளையம் ட்ரெயினை
கடந்த ஒரு மாதமாக முன்னறிவிப்பின்றி நிறுத்திவிட்டார்கள். இந்த ட்ரெயினை பயன்படுத்தி வந்த காரணத்தால் மக்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. அதுவும் வந்து ஸ்கூல் லீவ் விடுற டைம் இந்த மாதிரி ரயில்வே நிர்வாகம் முன்னறிவிப்பு இல்லாமல் நிறுத்துவதனால் மக்கள் பெரும் பாதிப்படுகிறார்கள். இந்த ட்ரெயினானது மேட்டுப்பாளையத்திலிருந்து பொள்ளாச்சி வழியாக திண்டுக்கல், மதுரை, ராஜபாளையம், தென்காசி, குற்றாலம், கடைநல்லூர் அனைத்து பயணியர்களும் நல்லா பயன்படுத்தி வந்த ட்ரெயினை லாபத்தோடு இயங்கிட்டு இருந்த ட்ரெயினை முன்னறிவிப்பு இல்லாமல் நிறுத்திவிட்டு மேலும் கோயம்புத்தூர் டு தாம்பரம், தாம்பரம் டு ட்ரெயினை 2 ட்ரெயினை நிறுத்திவிட்டார்கள். இது ஒவ்வொரு ரயில்வே வாரியம் என்னவென்றால் ஸ்கூல் லீவ் விடும் டைமும், பொங்கல் டைமும், தீபாவளி டைமும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற டைமை ட்ரெயினை நிறுத்துவது வழக்கமாக இருக்கிறது. இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். பார்சல் சர்வீஸ் முன்னறிவிப்பு இல்லாமல் நிறுத்தின காரணத்தால் இங்கிருந்து தென்னைக்கு உண்டான பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியவில்லை. ஒசூர் பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற புகாரின் அடிப்படையில் ஒசூரில் உள்ள முக்கியமான சூப்பர் மார்க்கெட் அனைத்திலும் மெழுகு கோட்டிங் போட்ட ஆப்பிள் விற்கிறதாக எங்களுக்கு வந்து தொடர்ந்து புகார் வந்ததன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறையும் ஒசூர் மாநகராட்சி சுகாதார அலுவலர்கள் சார்பில் இணைந்து ஒரு மாஸ் ரெய்டு ஆய்வு நடத்தியதில் ராமநாயக்கன் ஏரி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு 15 கடைகளில் வந்து நம்ம வந்து ஆய்வு நடத்தினோம். ஸோ அதில் உள்ள ஆப்பிள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஆப்பிளில் வந்து மெழுகு கோட்டிங் போட்டது தெரிய வந்தது. ஸோ அந்த மெழுகு கோட்டிங் போட்டதை வந்து இனிமேல் வந்து பொதுமக்களுக்கு விற்காதீங்க, நீங்கள் ஆப்பிள் வாங்குறப்பயே செக் பண்ணி பார்த்து வாங்குங்க, வாங்கி வில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை மீறி வந்து அவங்க ஆப்பிள் மெழுகு கோட்டிங் போட்டு விற்றாங்கன்னா பொருட்கள் பறிமுதல் செய்து அதற்கு உண்டான பெனால்ட்டி நாங்கள் போடுவோம். ஸோ அதை மீறி விற்கிற பட்சத்தில் இந்த கடைகள் எல்லாமே சீஸ் பண்ணி கடைகளை வந்து அப்புறப்படுத்துவோம். 2 பக்க சிடிசி கார்னர், அதாவது காங்கேயம் கிராஸ் ரோட்டில் 2 பக்கத்திலையும் ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி இதற்கு முன்னாடி பெட்டிஷன் போட்டு பல கோடி ரூபாய்கள் பணத்தை கொடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டட உரிமையாளர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய், அதாவது இங்கே பின்னாடி பாருங்கள் நிலா மீன் இருக்கும், இவரெல்லாம் கோர்ட்டில் போட்டு 2 தடவை பணம் வாங்கினாரு. பணத்தை கொடுத்ததுக்கு பிறகு அவர்களுக்கு இடத்தை மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நடைபாதைக்காகவும் பாதைசாரிகள் நடப்பதற்காகவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காகவும் விரிவாக்கப்பட்ட இடத்தை பின்னாடி உங்கள் பில்டிங்கை கட்டிட்டு ஷெட்டுகளை அமைத்து மறுபடியும் இதை பாருங்கள், பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் SCS கம்ப்யூட்டர் எங்கே வச்சு மறைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். மக்கள் நடந்து போகிற மக்களை ரோட்லேயே நடக்கிறான். இங்கே எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது தெரியுங்களா? போக்குவரத்து இன்னைக்கு காலையிலையும் கூட கேக் வாக் கிட்ட ஒரு ஆட்டோ வந்து ஆக்சிடென்ட் ஆகி மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. இது போன்று பல மக்களுக்கு வந்து விபத்துகள் ஏற்படுது. 2 பக்கத்தில் இருக்கும் அதாவது ஆக்கிரமிப்புகள், அகற்றப்பட்ட ஆக்கிரமிப்புகளை மீண்டும் இவங்க வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. இதை வந்து இந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏதாவது அவங்க கிட்ட எதிர்பார்த்து விட்டு வச்சிருக்காங்களான்னு தெரியல. எங்களுக்கு மணிமுத்தார் பாசனம் என்று சொல்லக்கூடிய ஆயக்கட்டு பாசனம், ஆயக்கட்டு குளம், இளங்காடி குளம், ஆயக்கார குளம், ஆயக்கட்டு குளம். எங்கள் ஆயக்கட்டு குளத்துக்கு பாயாமல் மற்ற ரீச்சுக்கு மற்ற குளங்களுக்கு போகுது, மற்ற மடைகளுக்கு 4 ரீச்சில் மற்ற மடைக்கு போகுது. எங்களுக்கு 10ஆம் மடை, 10ஆம் மடை சுற்றிய குளங்களுக்கு எங்களுக்கு தண்ணி வேணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. நிலத்தடி நீர் குறைஞ்சிட்டு அதனால் எங்களுக்கு குடிநீர் பாதிக்கப்படுறதுனால கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுத்தோம். கலெக்டர் உடனே தாம்பரமணி அவங்கள கூப்பிட்டாங்க. எங்கள் முன்னாலே கலெக்டர்கிட்ட சொன்னாங்க, இதை உடனே நிறைவேற்றி கொடுங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு சந்தோஷமாக இருந்து எங்களுக்கு வந்து இப்போ அச்சம்பாடு குளத்துக்கு குறைவாக தண்ணி வந்துருக்கு சார். அது வந்து 10ஆம் மடை சேர்ந்தது தான். மற்ற 4 ரீச்சு 10ஆம் மடை அச்சம்பாடு குளம் அது குறைவாக தண்ணி வருது. அந்த தண்ணி வந்து அந்த 13 நாள் தான் எங்களுக்கு அலாட்டட். 32/3 தண்ணி வர நின்று போகும். அதனால் இந்த 13 நாளுக்குள்ள எங்களுக்கு எக்ஸஸ் அதிகமாக தண்ணி வந்தால் தான் எங்கள் குளங்கள்லாம் நிரம்பி பக்கத்து குளமும் போகும். அதனால் அதிகமாக தண்ணி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். டிசி கார்னர் முதல் பழைய பஸ் நிலையம் வரையிலாக அத்துமீறி ஆக்கிரமிப்புகளை செய்துள்ளார்கள். இதனால் அந்த வழியாக தினசரி பயணிக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த வாரம் ஒரு கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் மாநகராட்சிக்கு வந்து உத்தரவிட்ட பின்பும் சாலையோரத்தில் பிளாட்ஃபார்மில் வணிகம் செய்வர்களை மட்டுமே அகற்றியுள்ளார்கள். நாங்கள் கோரிக்கை வைப்பதெல்லாம் என்னவென்றால், அந்த பகுதியினுடைய கட்டிட உரிமையாளர்கள் வியாபாரிகளை அழைத்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். அதே போன்று பார்க்கிங் வசதி எல்லா இடங்களிலும் உள்ளது போன்று கூட்டு பார்க்கிங் வசதியை அரசோ அல்லது அந்த
தனியார் கட்டிட நிறுவனங்களோ அந்த வியாபாரிகளோ ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் செயல்பட வேண்டும் என்று ஆட்சியர் அவர்கள் வந்து போன டைம் வந்து ஆர்டர் போட்டாங்க. அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு இந்த பூங்கொத்தும், ஆனால் ஆட்சியர் உத்தரவிட்டு அந்த செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தாத மாநகராட்சியை கண்டித்து இந்த மனுவை கொடுப்பதற்காகவும் நாங்கள் வந்துள்ளோம். தட்டுக்கல்ல வந்து ஒரு கழிப்படை கட்டிக்கிறாங்க. அந்த கழிப்படத்தை வந்து சுத்தம் பண்ணல, எண்ணு பண்ணல, சுத்தமாக அசிங்கம் பண்ணுறாங்கல்ல, அசிங்கம் பண்ணுறாங்க. இது வந்து தலைவருக்கு சொன்னேன், உபய தலைவருக்கு சொன்னேன், பேராட்சிக்கு சொல்லிடுச்சு, பொதுமக்கள் சொன்னாங்க, யாரும் ஏற்றுக்கல. இதில் வந்து தலைவர் வந்து ஸ்டெப் எடுத்தா நாளைக்கே நடக்கும். 2 வருஷம் ஆகுது. ஒரு பெருமன்ஸ் வந்து பாரு மாதிரி ரெக்கலை வந்தா கால் வச்சுக்குவாங்க. இது வந்து கிளீன் பண்ணி விட்டா இதை வந்து போகிறாங்க. இதை அழகாக கோல் ஓல்ட்டு கூட போய் பாத்ரூம் உட்காந்துக்குவாங்க, சுத்தம் பண்ணிக்குவாங்க. தலைவருக்கு சொல்லியாச்சு, உபயதாளுக்கு சொல்லியாச்சு, பஞ்சாயத்தில் சொல்லியாச்சு, யாரும் ஏற்றுக்குதில்ல. இதில் மதிப்பு வந்து 15 லட்சம். 15 லட்சத்தை சுத்தம் பண்ணல, ஒன்றும் இல்லை. இது என்ன பண்ணாங்க, ஒரு பஞ்சாயத்து ஏற்றுக்கணும், இல்லை நாட்டில் நம்ம சொல்லணும்ல, இது ஏதாவது கிளீன் பண்ண வச்சுருக்கிறீங்க, சுத்தம் பண்ணி கொடுத்தாக்கா ஜனங்க நடக்கும். பெரிய மனுஷன்லாம் வந்து கிளீன் உட்காந்து போய் சுத்தமாக நடக்கும். இது வந்து சேப்பருங்களாம் வந்து போகிறாங்க, அதுங்களுக்கு கூட சாய் கொடுக்குறாரு, சேப்பருக்காக கூட சாய் கொடுக்குறாரு சார். இந்த 4-5 வருஷ அளவுலேயே மகசூல் அதிகமாக கொண்டு வர முடியல. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு மருந்துக்கு 5000 to 6000 செலவாகுது. எரு உரம் போக கொண்டு வந்தாலும் போதிய விலை கிடைக்க மாட்டேங்குது. காப்புன்னு பார்த்தோம்னா ஒரு 20% தான் காய்க்குது 4-5 வருஷ அளவுலேயே. போதியமான விலையும் கிடைக்க மாட்டேங்குது. கிலோவுக்கு கொண்டு போனாலும் இப்போ மார்க்கெட் ரேட்டு 20 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. பீத்து ரேட்டுக்கு இன்னும் குறையும். இன்னும் காயெல்லாம் முகர்ந்த காய் வந்துச்சுன்னா இன்னும் ரேட்டு குறையும். ஆனால் தொழில் வந்து மாந்தொழில் வந்து நம்ம நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கிற விவசாயிங்க. ஏதோ வந்து விவசாயிங்களுக்கு கொஞ்சம் மாநில கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காப்பு வந்து ஒரு 20% தாங்க இருக்குது. 20% வந்தாலுமே அதுக்குண்டான விலை இல்லை, ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க மார்க்கெட்டில். இந்த 4-5 வருஷ தலைவலியே இன்னும் சரியானபடிக்கு மகசூல் இல்லை, நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்குது. ஏதோ மாநில கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விவசாயிங்களுக்கு. தண்ணி 28 நாளாக எங்கள் ஊருக்கு தண்ணி வரல. பஞ்சாயத்து பிரசிடண்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், வார்டு மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், யூனியன் ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை, எந்த நடவடிக்கை எடுக்கல. வயசானவங்க, முதியோர்கள், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ எனக்கு என் வீட்டில் போர் இருக்குது, இல்லாதவங்க இப்போ இந்த அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க? நிறைய வீட்டில் போர் கிடையாது, தண்ணி இல்லை, கஷ்டப்படுறாங்க. அதுக்கு கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் நல்லபடியாக எங்களுக்கு முறையெடுத்து தண்ணி பிரச்சனை தீர்த்து தரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து போராட்டம் பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஊர் குடத்தை தூக்கிட்டு நாங்கள் ரோட்டில் முன்னெடுப்பு திருநெல்வேலி டு நாகர்கோவில் முன்னெடுப்பு ரோட்டில் நாங்கள் போராட்டம் பண்ண தயாராக இருக்கிறோம். அதனால் கோடை காலமே வரல, இன்னும் நாள் இருக்குது. எங்களுக்கு தண்ணி பிரச்சனையை ஆட்சியர் அவர்கள் நல்லபடியாக எங்களுக்கு தீர்த்து கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு போர் போட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷமாக குழுவில் வந்து கொண்டு வந்தது தான். அது வந்து இப்போ சுற்றி வீடுகள் வந்து போர் போட்டனால தண்ணி கூட இல்லாமல் இருக்கலாம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வேற பக்கம் போர் போட்டு புதுசாக லைனை கொடுத்து எங்களுக்கு தண்ணி கொண்டு வரணும், அவ்வளோ. ஆத்தண்ணி எங்களுக்கு ரெகுலராக வரணும், ஆத்தண்ணியும் வர்றதில்லை. இன்னொரு பெரிய டேங்க், ஒரு 3000 லிட்டரு 5000 லிட்டரு டேங்க் வச்சு ஆத்தண்ணி எங்களுக்கு விடணும், அவ்வளோ. நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக இந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த ரோடு வேலையினால் நிறைய பாதிப்பு. எங்களுக்கு சாக்கடை சரியாகவே எங்களுக்கு போகிறதில்ல. பசங்க நிறைய டியூஷன் பசங்க நிறைய பேர் வரவங்களுக்கு ஃபுல்லாக சிரமம், நிறைய பேர் வர்றதும் கிடையாது இதனால். ப்ளஸ் எங்களுக்கு நல்லதண்ணி பைப்பும் உடஞ்சி தண்ணி சரியாக வர்றதில்லை. வர அளவுமே இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் அதுக்கு என்ன நடவடிக்கையோ சீக்கிரமாக அந்த கவர்மெண்ட் எடுத்து எங்களுக்கு நல்லது. எங்களுக்கு வந்து எங்களால் இந்த வழியை இப்போ யூஸ் பண்ணவே எங்களால் முடியலை. நாங்கள் எங்கேனாலும் சுற்றி தான் போக வேண்டியிருக்கு. இப்போ வீட்டில் வயசான ஆட்கள் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்னா கூட எங்களுக்கு இப்போ கஷ்டம் தான். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் தான் எல்லார் வீட்லேயுமே இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா எவனுமே இந்த பக்கம் இப்போதைக்கு வர்றதுக்கு வழியே இல்லை. அந்த அளவுக்கு தான் இப்போ எங்கள் இடம் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக கவர்மெண்ட் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். எங்களுக்கு வந்து எங்களுக்கு குடிநீர் போட்டு கொடுத்த குழாய் அப்படியே இருந்தால் போதும். அடுத்தவங்க லைனில் போட்டு கொண்டு வந்தால் எங்களுக்கு தண்ணி வசதி பத்தாது. ரோடு அப்படியே அந்த எங்களுக்கு ஓவர் டேங்க் எங்களுக்குன்னு பண்ணி கொடுத்தது முன்னாள் தலைவர் சாந்தி செல்வராஜ் கவுன்சிலர் முத்தாகி இருந்தப்போ அந்த தேங்காய் பிடிங்கி எங்கள்கிட்ட இருந்த தேங்காய் பிடிங்கி பொதுமக்களுக்கு போட்டிருக்காரு.
இவர் வந்து வார்டில் வந்து செய்ய தான் ஒரு வார்டுக்கு வரணும். இது எங்களுக்கு பிடிங்கி இன்னொரு கொடுக்க என்ன சார் இருக்குது? நாங்கள் 20 வருஷத்துக்கு மேலே தண்ணி கேட்டப்போ யாருமே தரல எங்களுக்கு. முன்னாள் தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா, லைன் பறிச்சு நீங்கள் கொடுக்க செலவு பைப் தான் நான் வாங்கி தரணும். அது அன்றைக்கி நாங்கள் 25,000 அந்த காலத்தில் செலவு பண்ணோம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே. நாங்கள் 10-20 குடும்பத்தாங்க ஆளுக்கு 19,000 போட்டு பொம்பளை தோடு மூக்குத்தி இடமா வச்சு செலவு பண்ணி நான் கொண்டாந்தோம். இவர் அராஜகம் பண்ணிக்கிட்டு அந்த பதவியை சுற்றுலகம் பண்ணிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்துமாக பண்ணிக்கிட்டு எங்களை ரொம்ப ஆளுக்கிச்சு விட்டு யாவும் லாலாப்பட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு வேலை. இதுமாதிரி ஒரு 20 தடவை நான் கம்ப்ளைண்ட் பண்ணி லாலாப்பட்டு போய்ட்டு வந்துட்டேன். எங்களுக்கு மன வளர்ச்சி அதிகமாக உண்டாக்கிட்டேன். அப்போ இது எங்களுக்கு ரொம்ப சீப்பாக தெரியும். எனக்கு ஊருக்குள்ளே ஒரு மரியாதை இருந்து கெடுத்துட்டாங்க இவருங்க. 3 வருஷம் மன வளர்ச்சி. இதுக்கு வந்து 20 வருஷம் எந்த பிரச்சனையும் நாங்கள் தாய்ப்பில் சொந்த பந்தமாக இருந்தோம். எங்களுக்குள்ள ஒற்றுமையை வந்து கலவரம் பண்ணிவிட்டேன், சலசல் பண்ணிவிட்டாங்க. எங்கள் இதுலேயே ஏகப்பட்ட கலவரத்தை உண்டு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதனால் வந்து இவருக்கு நீங்கள் தத்தனை போய் எங்களுக்கு ஏதாவது ஒன்றும் அதுதான் பொறுப்பு, எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது. தொப்பையாறு அணை பாசன விவசாயிகள் வந்து இங்கே வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க. தொப்பையாறு டேம் வந்து தருமபுரி மாவட்டம் செக்காரப்பட்டி பகுதியில் டேம் அமைந்துள்ளது. ஆனால் பாசனம் பெறுவது வந்து இடதுபுற கால்வாய் வந்து முழுவதுமாக 27 கிலோமீட்டர் 3220 ஏக்கர் சேலம் மாவட்டத்தில் உள்ள வெள்ளார், தெத்திகிரிப்பட்டி, மல்லிகுந்தம் கிராமங்கள் முழுவதுமாக பாசனம் பெறுது. இதனால் வந்து இங்கே இருக்கிற அதிகாரிகள் அவ்வளோ தூரம் வந்து நீளம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் வந்து சுத்தம் செய்வதற்கு எங்களுக்கு நிதி இல்லை, சுத்தம் செய்ய முடியாது, உங்களுக்கு வந்து இந்த முறை வந்து தண்ணீர் தர எங்களால் இயலாது என்று கூறியுள்ளோம். அதுக்காக வந்து இந்த மதகு சரிவு செய்து 20 நாள் தொடர்ந்து வந்த தண்ணீரை, எங்களுக்கு வர வேண்டிய முறை தண்ணீரை ஒரே ஒரு கிராமத்துக்கு மட்டும் தண்ணீர் விட்டுவிட்டு மற்ற எங்கள் கிராமத்துக்கு தண்ணீர் தர முடியாதனால் தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். போர் தண்ணி தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம், தண்ணி கிடையாதுங்க. இது வந்து வாசங்க கெமிக்கல் கொண்டாந்து மீன் குட்டையெல்லாம் கொட்டுறாங்க. அது வந்து தண்ணி வந்து போர் தண்ணி பூரா வந்து வாசம் எலும்புதுங்க, கையெல்லாம் எரிச்சலாக எரியுதுங்க. என்ன மண்ணு கொண்டாந்து கொட்டுறாங்களே தெரியல, எல்லாம் கெமிக்கல் மண்ணாட்டிருக்கு. வந்து நாங்கள் புழங்குறதே வந்து எங்களுக்கு வந்து போர் தண்ணி மட்டும்தான், தண்ணியே கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது பெரியவங்களுக்கே கையெல்லாம் எரியுது, குழந்தைங்களுக்கு ஊற்றுனா புழங்குனா அவங்களுக்கு குழந்தைங்களாம் பாதிக்க முடியல. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி அந்த நல்லா இருக்கும்போது ஒன்றும் பாதிப்பு இல்லை. அது சாய கழிவுகள்லாம் கொண்டு போய் கொட்டும்போது தண்ணி கெட்டு போய் எல்லா போருக்கும் சர்க்குலேஷன் ஆகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 போருக்கு எல்லாம் தண்ணி மிஸ்டேக் ஆகி போய் யாருமே போர் யூஸ் பண்ணுறதில்ல. எதுக்குமே குடிக்க எதுக்குமே ஆகாது. அப்புறம் குடிக்கிறதுக்காக மேயரமான சொல்லி வந்து புகார் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அந்த குட்டை சம்மந்தமாக எந்த முடிவும் அவங்க எடுக்கலை, நடவடிக்கை எடுக்கலை. குடிக்கிறதுக்காக 2 பைப் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பைப் போட்டு அதில் குடிக்கிறதுக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி வேறு வழி இல்லாமல் அதை தான் நாங்கள் புழங்கிட்டு இருக்கிறோம். கலராக வருது, ஸ்மெல் வருது. இந்த சுடுகாட்டில் வந்து பிணங்களை பதிக்கிறதுக்கு இடம் இல்லாத காரணத்தினால அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் முறையிட்டு 75 லட்சத்தில் வந்து மின்மயான சுடுகாடு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 2021 வரைக்கும் செயல்பட்டது. அதன் மேல் வந்து செயல்படலை. இதன் மூலயமா வந்து பல இடங்களில் நாங்கள் மனு கொடுத்தோம். பேரூராட்சி, மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்தோம். அதன் மேல் 3 வருடங்களாக இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. பாலக்கோடு 18 வார்டு உட்பட்டது இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராம மக்களும் அங்கே தான் வந்து பதிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கழிவுகள் இருக்குது. மதுப்பிரியரின் கூடமாக மாறி கழிவுகள் தான் இருக்குது. அவங்க குடிச்சிட்டு போகிற டம்ளரு, பாட்டிலு, அவங்க உக்காண்டு போகிறது, அது பிறகு இல்லாமல் மாமிசம் பண்ணி செஞ்சு சாப்பிட்றாங்க. அதே இடத்துல நிறைய மனுக்கள் கொடுத்துன்னுக்குறாங்க. அதன் மேலே எந்த நடவடிக்கை மாவட்ட நிர்வாகமும் எடுக்கலை, பாலக்கோடு பேரூராட்சியும் பாலக்கோடு தலைவரும் எடுக்கலை. இது வந்து கோயில் வந்து சிங்காரவேலன் கோயில்ன்றது வந்து இது வந்து இப்போ வெள்ளக்கார காலத்துலேருந்தே இருக்குது. எங்கள் அப்பா எங்கள் பாட்டெல்லாம் சொல்லுவாங்க இது வெள்ளக்கார காலத்துலேருந்து கோயில் இருக்குதுன்ட்டு. இந்த கோயிலுக்கு வந்து வழியே வந்து இந்த வழி தான், கூகுள் மேப்பை நீங்கள் போட்டிங்கனாலுமே இந்த வழி தான் காட்டும். இந்த கோயில் சிங்காரவேலன் கோயில் வந்து இந்து சமயத்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயிலுங்க இது. இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே உண்டியல் வசூலாகிற கோயில். ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் ஒரு 200-300 கிடாய் வெட்டுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 10,000 பேர்த்துலேருந்து ஒரு 20,000 பேர்த்துக்கு மேலே வருவாங்க. இதில் வந்து வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி அந்த பக்கம் நிறைய வருவாங்க. இந்த கூகுள் மேப்பை வந்து பார்த்துட்டு இதில் வழியில் இந்த கரெக்டாக எங்கள் வீட்டு வரைக்கும் வந்துடுவாங்க. இங்கே வந்து கோயிலுக்கு வழி இல்லைன்ட்டு திரும்பி
திரும்பி போயிடுவாங்க. 100க்கும் மேற்பட்ட ஊருக்காரனுக்கு அப்புறம் இதில் தான் வந்து ஆகணும். வெளியே இதுதான் கோயிலுக்கு. நிலவியல் பாதை எடுத்து பொதுமக்களுக்கு விட்டா போதும். மண்டே பெட்டிஷனும் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்குறோம். கலெக்டர் வந்து இதை நான் உடனடியாக உங்களுக்கு பரிசீலனை பண்ணி இது பண்ணி தரேன்னுக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு மைதானங்க பேருக்கு பாருங்கள். பின்னாடி பாருங்கள் சுடுகாடுங்க, எரிவிட்ட சுடுகாடு. அது பக்கத்துலேயே ஒரு விளையாட்டு மைதானம் அமைச்சிருக்காங்க. அந்த விளையாட்டு மைதானத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டுறது, நாற்றங்கால் அமைக்கிறது, மண்புழு உரக்கூடவுன்னு இப்படி எல்லாமே ஒரே இதுக்குள்ள வச்சுருக்காங்க. அப்படி எப்படி விளையாடுறதுங்க? பேருக்கு எல்லாமே எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் பேருக்கு தான் இருக்கே தவிர அது செயல்பாட்டுக்கு இல்லை. பாருங்க சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பூரா விளையாட்டு மைதானம் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாற்றங்கால் அமைக்கிற ஒரு குடில் போட்டிருக்காங்க. மண்புழு உர கொட்டாயை அமைச்சிருக்காங்க. அந்த மண்புழு உர கொட்டாயும் பயன்பாட்டில் இல்லை. இப்படி எதுவுமே கொண்டு வர திட்டம் எதுவுமே இல்லாமல் பயன்பாட்டுக்கு இல்லாமல் வெறும் பேரால் மட்டும் கொண்டு வந்துட்டு ஒரு காலம் நிறுத்தி போயிடுறாங்க. இல்லை உள்ளாட்சி நிர்வாகத்தை கூப்பிட்டு கேட்டாவோ வரும் நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர எதுவும் வந்தப்பட்ட காணும். விளையாட்டு மையத்தில் பின்னாடி சுடுகாடுறதுனால குழந்தைங்க வர்றதுக்கே பயந்துக்கிறாங்க. நீங்கள் சுற்றி இப்போ பாருங்களேன், எல்லாம் துருப்பிடிச்சு போய் எல்லாம் சேதமடைஞ்சு தான் கிடக்குது. எல்லாமே எதுவுமே பயன்பாட்டு இல்லை. எல்லாமே பேரளவில் ஒரு நடத்திட்டு அது கணக்கு அடித்து போயிடுறாங்க. ராஜன் தேட்டரிலிருந்து ஓலப்பாளையம் செல்லும் சாலையில் குண்டும் குழியுமாக மிகவும் பழுதடைஞ்ச ரோடு இருக்குது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரி இருக்குது, தனியார் பள்ளிகள் உள்ளது. அப்புறம் ஒரு அவசர சிகிச்சைக்கு போகணுனால ஆம்புலன்ஸ் செல்றதுக்கு அந்த ரோடு வந்து பயன்படுத்த முடியவில்லை. அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓலப்பாளையம், சடையம்பாளையம், பெரியார் நகர், வினோபாஜி நகர் இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் உள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த சாலையை வந்து கடக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. சாலையை வந்து பராமரிப்பு செய்ய சொல்லி நாங்களும் பல முறை வந்து புகார் கொடுத்துள்ளோம். இதுவரையும் சரி செய்யவில்லை. பல வருடக்கணக்காகவே இந்த ரோடு அப்படிதான் டேமேஜா இருக்குது. அது வேகத்தடை இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேகத்தடையிலே பள்ளம் நிறைய இருக்குது. அப்புறம் வெள்ளை பெயிண்டும் இல்லாம இருக்கிறதுனால வேகத்தடை இருக்கிறது தெரியறது இல்லை. தடுமாறி கீழே விழுகிற சூழ்நிலை இருக்குது. புதுசா போறவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமம். அந்த வீதியில வந்து லைட்டும் தெருவிளக்கு வந்து இல்லை. இந்த பொதுமக்கள் நலன் கருதி சாலையை பராமரிப்பு செய்து கொடுத்தால் மிகவும் நல்லது. இந்த 4-5 வருஷ அளவுலேயே மகசூல் அதிகமாக கொண்டு வர முடியல. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு மருந்துக்கு 5,000 to 6,000 செலவாகுது. எரு உரம் போக கொண்டு வந்தாலும் போதிய விலை கிடைக்க மாட்டேங்குது. காப்புன்னு பார்த்தோம்னா ஒரு 20% தான் காய்க்குது 4-5 வருஷ அளவுலேயே. போதியமான விலையும் கிடைக்க மாட்டேங்குது. கிலோவுக்கு கொண்டு போனாலும் இப்போ மார்க்கெட் ரேட்டு 20 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. இப்பீத்து ரேட்டுக்கு இன்னும் குறையும். இன்னும் காயெல்லாம் முகர்ந்த காய் வந்துச்சுன்னா இன்னும் ரேட்டு குறையும். ஆனால் தொழில் வந்து மாந்தொழில் வந்து நம்ம நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கிற விவசாயிங்க. ஏதோ வந்து விவசாயிங்களுக்கு கொஞ்சம் மாநில கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காப்பு வந்து ஒரு 20% தாங்க இருக்குது. 20% வந்தாலுமே அதுக்குண்டான விலை இல்லை. ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க மார்க்கெட்டில். இந்த 4-5 வருஷ தலைவலியே இன்னும் சரியானபடிக்கு மகசூல் இல்லை. நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்குது. ஏதோ மாநில கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விவசாயிங்களுக்கு. எங்களுக்கு வந்து எங்கள் குடிநீர் போட்டு கொடுத்த குழாய் அப்படியே இருந்தால் போதும். அடுத்தவங்க லைனில் போட்டு கொண்டு வந்தால் எங்களுக்கு தண்ணி வசதி பத்தாது. ரோடு அப்படியே இருந்தது. எங்களுக்கு ஓவர் டேங்க் எங்களுக்குன்னு பண்ணி கொடுத்தது முன்னாள் தலைவர் சாந்தி செல்வராஜ் கவுன்சிலர் முத்தாகி இருந்தப்ப அந்த தேங்காய் பிடிங்கி எங்கள்கிட்ட இருந்த தேங்காய் பிடிங்கி பொதுமக்களுக்கு போட்டிருக்காரு. இவர் வந்து வார்டில் வந்து செய்யத்தான் ஒரு வார்டுக்கு வரணும். இது எங்கள்கிட்ட பிடிங்கி இன்னொரு கொடுக்க என்ன சார் இருக்குது? நாங்கள் 20 வருஷத்துக்கு மேலே தண்ணி கேட்டப்போ யாருமே தரல எங்களுக்கு. முன்னாள் தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா லைன் பறிச்சு நீங்கள் கொடுங்க, செலவு பைப் தான் நான் வாங்கி தரணும். அன்றைக்கி நாங்கள் 25,000 அந்த காலத்தில் செலவு பண்ணோம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே. நாங்கள் 10-20 குடும்பத்தாங்கன்னா ஆளு 19,000 போட்டு பொம்பளை தோடு மூக்குத்தி இடமா வச்சு செலவு பண்ணி நான் கொண்டாந்தோம். இவர் அராஜகம் பண்ணிக்கிட்டு அந்த பதவியை சுற்றுலகம் பண்ணிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்துமாக பண்ணிக்கிட்டு எங்களை ரொம்ப ஆளுக்கட்சி விட்டு யாவும் லாலாப்பில் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு வேலை. இது மாதிரி ஒரு 20 தடவை நான் கம்ப்ளைண்ட் பண்ணி லாலாப்பில் போய்ட்டு வந்துட்டேன். எங்களுக்கு மன வருத்தம் அதிகமாக உண்டாகிட்டு. அப்போ இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பாக தெரியுது. எனக்கு ஊருக்குள்ளே ஒரு மரியாதை இருந்து கெடுத்துட்டாங்க இவருங்க. 3 வருஷம் மன வருத்தம். இதுக்கு வந்து 20 வருஷம் எந்த பிரச்சனையும் நாங்கள் வாட்டி தாய்ப்பில் சொந்த பந்தமாக இருந்தோம். எங்களுக்குள்ள ஒற்றுமையை வந்து கலவரம் பண்ணிவிட்டோம், சலத்தல் பண்ணிவிட்டாங்க. எங்கள் இதுலேயே ஏகப்பட்ட கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இவர் வந்ததுக்கப்புறம். அதனால் வந்து இவருக்கு வந்து இங்கே தட்டனை போய் எங்களுக்கு ஏதாவது ஒன்றும் அதுதான் பொறுப்பு, எங்களுக்கு வேறு யாரும் கிடையாதுங்க. தட்டுக்கல்லில் வந்து ஒரு கழிப்பிடை கட்டிக்கிறாங்க. அந்த கழிப்பிடத்தை வந்து சுத்தம் பண்ணல, எண்ணு பண்ணல, சுத்தமாக அசியம் பண்ணுறாங்கல்ல, அசியம் பண்ணுறாங்க. இது வந்து தலைவருக்கும் சொன்னேன், உபயத்தலைவருக்கு சொன்னேன், பேராட்சிக்கு சொல்லிடுச்சு, பொதுமக்கள் சொன்னாங்க, யாரும் ஏற்றுக்கல. இதில் வந்து தலைவர் வந்து ஸ்டெப் எடுத்தா நாளைக்கே நடக்கும். 2 வருஷம் ஆகுது. ஒரு பெருமன்ஸ் வந்து பாரு மேலே ஆட முடியாது, கீழே வந்தால் கால் ஒடிச்சுக்குவாங்க. இது வந்து கிளீன் பண்ணி விட்டா இதை வந்து போகிறாங்க.
இது அழகாக கோல் ஓல்ட்டு கூட போய் பாத்ரூம் உட்காந்துக்குவாங்க, சுத்தம் பண்ணிக்குவாங்க. தலைவருக்கு சொல்லியாச்சு, உபவிதாளுக்கு சொல்லியாச்சு, பஞ்சாயத்தில் சொல்லியாச்சு, யாரும் ஏற்றுக்குதில்ல. இதில் மதிப்பு வந்து 15 லட்சம். 15 லட்சத்தை சுத்தம் பண்ணல, ஒன்றும் இல்லை. இது என்ன பண்ணாங்க, ஒரு பஞ்சாயத்து வேணா ஏற்றுக்கணும், இல்லை நாட்டில் சொல்லணும்ல. இது ஏன் கிளீன் பண்ண வச்சுருக்கிறீங்க? சுத்தம் பண்ணி கொடுத்தாக்கா ஜனங்க நடக்கும். பெரிய மனுஷன்லாம் வந்து கிளீன் உட்காந்து போய் சுத்தமாக நடக்கும். இது வந்து இது சேப்பருங்களாம் வந்து போகிறாங்க, அதுங்களுக்கு கூட சாய் கொடுக்குது, சேப்பருக்காக கூட சாய் கொடுக்குது.